மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் வந்து 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி பாடத்தில் கூட்டாண்மை சேர்ப்பில் 5வது பாடத்தில் எடுத்துக்காட்டு 2 அதிலேருந்து பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய எடுத்துக்காட்டு 1 அந்த தியரியெல்லாம் போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எடுத்துக்காட்டு 2 நான் வாசிக்க கவனிங்க. கவிதா மற்றும் ராதா என்னும் கூட்டாளிகள் முறையே 4:3 என்ற விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். 1/1/2019 அன்று அவர்கள் தீபா என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். அந்நாளில் அவர்களுடைய இருப்புநிலை குறிப்பில் லாப நட்ட கணக்கு பற்றிருப்பாக 70,000 பகிர்ந்து தரா நட்டமாக சொத்துக்கள் பக்கத்தில் காட்டியது. கூட்டாளி சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா நட்டத்தை மாற்றுவதற்கு குறிப்பீடு பதிவு தரவும். இன்னும் இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கவிதா ராதா அப்படின்ட்டு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் தான் கூட்டாளி, 2 பேர் பார்ட்னர். அவங்க வந்து அந்த 2 பேரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. அந்த தொழில் செய்யும்போது முதல் நபர் பேர் கவிதா, 2வது நபர் பேர் ராதா. அவங்க என்ன செய்கிறாங்க, எவ்வளவு லாபம் கிடைச்சாலோ அல்லது நட்டம் கிடைச்சாலோ அந்த நட்டத்திலேயோ லாபத்திலேயோ 4 பங்கு கவிதாவுக்கு, 3 பங்கு ராதாவுக்கு அப்படிங்கிற விகிதத்தின் அடிப்படையில், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, ஒரு தொழிலை செய்கிறாங்க. அவங்க 2019 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தீபா என்பவரை கூட்டாளியாக சேர்த்தனர். தீபா அப்படிங்கிற ஒரு லேடியை ஒரு புதிய பார்ட்னராக சேர்க்காங்க. அப்படி அவங்க சேர்க்கக்கூடிய அந்த நாளில் இருப்புநிலை குறிப்பில் லாப நட்ட கணக்கு பற்றிருப்பதாக 70,000 பகிர்ந்து தரா நட்டமாக சொத்துக்கள் பக்கத்தில் கட்டியது. அதாவது இருப்புநிலை குறிப்பில் 2 பக்கங்கள் இருக்கும். இடதுகை பக்கத்துக்கு பேர் பொறுப்புகள் பக்கம், வலதுகை பக்கத்துக்கு பேர் சொத்துக்கள் பக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி 11ஆப்லையும் படிச்சிருக்கோம், 12ஆப்லையும் படிச்சிருக்கோம் இருப்புநிலை குறிப்பு பற்றி. இருப்புநிலை குறிப்பில் இடது பக்கம் பொறுப்புகள் பக்கம், வலது பக்கம் சொத்துக்கள் பக்கம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த பொறுப்புகள் பக்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, முதல் இருக்கும், கடன் நீந்தோர் இருக்கும், பொதுக்காப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம இதுக்கு முந்தைய படத்தில் பார்த்துருக்கோம். அதே போல் லாப நட்ட கணக்கு அப்படின்னு இருக்கும் பொறுப்புகள் பக்கத்தில். அந்த லாப நட்ட கணக்கு அப்படின்னா என்ன சார் அப்படி அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, லாப நட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதோட தொடர்ச்சி அப்படின்னா, அது வந்து லாப நட்ட கணக்கின் தொடர்ச்சி. லாப நட்டத்தில் உள்ள லாபத்தை, லாப நட்ட கணக்கு, லாப நட்ட கணக்கில் உள்ள லாபத்தை பிரித்து கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த அப்படி பிரித்து கொடுக்காம இருந்ததை பொறுப்புகள் பக்கத்தில் போட்டாங்க அப்படின்னா அது லாபம். அதாவது ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா, இது நம்ம நேரில் விளக்கும்போது நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி விளக்கலாம். இப்போ ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்காங்க. பொறுப்புகள் பக்கத்தில் லாப நட்டம் என்று இருந்திருந்தால் கொஸ்டினில் அது வந்து லாபம் அப்படின்னு அர்த்தம். அதே இது சொத்துகள் பக்கத்தில் லாப நட்டம் அப்படின்னு இருந்தால் அது நட்டம் என்று அர்த்தம். சரியா? ஏற்கனவே உங்களுக்கு நம்ம இதுக்கு 11ஆம் பாடத்தில் நம்ம நடத்தும்போது சொல்லியிருப்போம், பற்றிருப்புகள் அனைத்துமே சொத்து அப்படின்னு கேட்டிருப்போம். சொத்து வந்தாலும் நம்ம பற்று வச்சுருப்போம், நட்டம் வந்தாலும் பற்று வச்சுருப்போம். அது நம்ம அந்த 11ஆம் படிக்கும்போதே சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, உள்ளுணர்வற்றை பற்றுவை அப்படின்னு இருப்போம். அனைத்து சொத்துக்களும் பற்றிருப்பே தான் காட்டும் அப்படின்னு பேசியிருப்போம். செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதனால் சொத்துக்களுக்கும் பற்றிருப்பே தான் காட்டும், நட்டமும் பற்றிருப்பே தான் காட்டும். அப்போது அந்த லாப நட்டம் என்ற வார்த்தை சொத்துக்கள் பக்கத்தில் இருந்தால் அது நட்டம் என்று அர்த்தம். சரியா? இப்போ அந்த நட்டம் அந்த கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டின் எடுத்துக்காட்டு 2ல் கீழேருந்து கொஸ்டினில் கீழேருந்து 2வது லைனில் பாருங்கள், 3வது லைனில்
இருப்புநிலை குறிப்பில் லாப நட்ட கணக்கு பற்றிருப்பதாக 70,000 பகிர்ந்து தரா நட்டமாக. அது என்ன ஆயிடுச்சு? நட்டம். அந்த நட்டம் எவ்வளவு? 70,000. இதுக்கு ஒரு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் இதற்கு முந்தைய எடுத்துக்காட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது லாபம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டாளிகளின் முதல் அதிகரிக்கும். கூட்டாளிகளின் முதல் அதிகரிக்கும் அப்படின்னா என்ன செய்யணும்? கூட்டாளிகளின் முதல் கணக்கை நம்ம வரவு வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த கணக்கில் நட்டம் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும்? கூட்டாளிகளின் முதல் என்ன செய்யும்? குறையும். குறையும்னா என்ன செய்யணும்? கூட்டாளிகளின் முதல் கணக்கை பற்று வைக்கணும். இப்படிதான் உங்களுக்கு. இப்போ இந்த 70,000 நட்டம் பார்த்தீங்களா? இந்த 70,000த்தில் கவிதா, ராதா 2 பேருக்குமே இந்த நட்டம் உண்டு. புதுசாக வர தீபாவுக்கு இந்த நட்டத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி தான் புதுசாக 1ஆந்தேதி தான் யார் வரா? புதுசாக தீபா வரா. தீபாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. லாபம் இருந்தாலும் சரி, நட்டம் இருந்தாலும் சரி, பழைய ஆட்கள் பழைய விகிதத்தில் இப்போ என்ன செஞ்சணும்? பிரிச்சுக்கிடணும். பழைய ஆட்கள் யார்? கவிதா, ராதா. அவங்க தான் பழைய பார்ட்னர்ஸ். சரியா? அப்போ இந்த 70,000 எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, அந்த 70,000த்தில் 4 பங்கு யாருக்கு? கவிதாவுக்கு. 3 பங்கு யாருக்கு? ராதாவுக்கு. அப்போ இதை எப்படி பிரிக்க அப்படின்னா, 70,000 போட்டு 70,000 அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு பெருக்கல் மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 7 பங்கு. கவிதாவுக்கு 4 பங்கு, ராதாவுக்கு 3 பங்கு. அப்போ மொத்தம் 7 பங்கு. 7 பங்கில் 4 பங்கு யாருக்கு? கவிதாவுக்கு. அப்போ என்ன செய்யணும்? 70,000 போட்டுட்டு நம்ம பின்னால் உள்ள கணக்கில் நான் உங்களுக்கு போர்டில் செஞ்சு அனுப்புவேன். இந்த தியரி கணக்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போர்டில் நடத்துவேன். முதல்ல கொஞ்சம் கணக்கு தியரியாக இருக்குது. அந்த தியரியை ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போர்டில் நடத்துவேன். அப்போ இந்த 70,000 பெருக்கல் 4/7 அப்படின்னு போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 7 பங்கில் 4 பங்கு யாருக்கு? கவிதாவுக்கு. அப்போ 70,000 பெருக்கல் 4/7 அப்படின்னு போடணும். இந்த போட்டாச்சுன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 40,000. ராதாவுக்கு எவ்வளோ அப்படின்னா, அதே 70,000த்தில் 3 பங்கு. அப்போ என்ன செய்யணும்? 70,000 பெருக்கல் 3/7 அப்படின்னு போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 30,000 கிடைக்கும். அப்போ கவிதாவுக்கு நட்டம் 40,000, ராதாவுக்கு நட்டம் 30,000. அப்போ என்ன செய்யணும்? நட்டம் வந்தால் நான் சொல்லியிருக்கேன், நட்டம் வந்தால் அந்த கூட்டாளிகளின் முதல் கணக்கை பற்று வைக்கணும். அப்போ கவிதா முதல் கணக்கு பற்று 40,000, ராதா முதல் கணக்கு பற்று 30,000, லாப நட்ட கணக்கு வரவு 70,000. இந்த லாப நட்டத்தை எதுக்கு சார் வரவு வச்சோம் அப்படின்னா, இதற்கு முந்தைய எடுத்துக்காட்டிலே நான் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த குறிப்பேடை நீங்கள் படிக்கணும். அந்த குறிப்பேடை படிக்கலாட்டா நான் சொன்ன விஷயங்களை ஷார்ட் மெத்தடை நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் இதற்கு முந்தைய பாடத்தில் நம்ம இதற்கு முந்தைய வகுப்பில் எப்படி குறிப்பேடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு ஷார்ட் மெத்தட் எப்படின்னா என்ன? ஷார்ட் மெத்தட், லாபம் வந்தால் முதல்ல வர வைக்கணும், நட்டம் வந்தால் முதல்ல பற்று வைக்கணும். இங்கே நட்டம் வந்துட்டு பற்று வச்சாச்சு. அப்போ எதையா வர வைக்க அப்படின்னா, எந்த காரணத்திற்காக இந்த முதல் கணக்கை பற்று வச்சோம்? லாப நட்ட கணக்கிற்காக அப்படின்னு ஒரு ஷார்ட் மெத்தட் வச்சுக்கணும். அதனால் லாப நட்ட கணக்கை வர வச்சிரு. சரியா? அடுத்தால எடுத்துக்காட்டு 3. ரத்னகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் என்னும் கூட்டாளிகள் முறையே 3:2 என்னும் லாப விகிதத்தில் பகிர்ந்து வராங்க. மார்ச் 31 2014 ஆண்டு அவர்களுடைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு. ரத்னகுமார், ஆரோக்கியதாஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 3:2 என்னும் விகிதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வருகிறார்கள். அவங்களுடைய இருப்புநிலை குறிப்பு பின்வருமாறு இருக்குது. பொறுப்புகள்
முதல் கணக்கு ரத்னகுமார் 30,000 முதல் போட்டிருக்காரு, ஆரோக்கியதாஸ் 50,000 போட்டிருக்காரு, மொத்தம் 80,000 முதல். இதில் பாருங்கள், லாப நட்ட பகிர்வு கணக்கு 20,000 அப்படின்னு பொறுப்புகள் பக்கத்தில் இருக்குது. பொது காப்பு 5,000 இருக்குது. தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000 இருக்குது. பற்பல கணிதம் 30,000 இருக்குது. கட்டிடம் 30,000 இருக்குது. பொறித்தொகுதி 60,000 இருக்குது. அறைகள் 20,000 இருக்குது. கடனாளிகள் 10,000 இருக்குது. சரகிருப்பு 15,000 இருக்குது. வங்கி ரொக்கம் 15,000 இருக்குது. 2017 ஏப்ரல் 1 அன்று டேவிட் என்பவரை கூட்டாளியை சேர்த்தனர். கூட்டாளியை சேர்ப்பின் போது பகிர்ந்து தரா லாபம் மற்றும் காப்பினை பகிர்ந்தளிக்க குறிப்பிட்டு பதிவு தரவும். அதாவது இந்த மேற்கண்ட சொத்துக்கள் இருக்குது, மேற்கண்ட பொறுப்புகள் இருக்குது. இதில் பகிர்ந்து தரா லாபத்தையும் காப்பையும் பகிர்ந்தளிக்க குறிப்பீடு பதிவு தாருங்க. அதான் கேள்வி, அதான் கொஸ்டின். பகிர்ந்து தரா லாபம் இருக்குது, பகிர்ந்து தரா காப்பு இருக்குது. அதை என்ன செய்ய, நீ பகிர்ந்து கொடு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் பகிர்ந்து தரான்னா என்ன அர்த்தம்னா பிரித்து கொடுக்கக்கூடிய, பிரித்து கொடுக்காமல் இருக்குது. பகிர்ந்து தரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்காமல் வச்சுருக்காங்க. என்னெல்லாம் வச்சுருக்காங்க, லாபம் இருக்குது. லாபம்ன்ட்டு எங்கே போட்டிருக்கு, பொறுப்புகள் பக்கத்தில் லாப நட்ட பகிர்வுன்னு போட்டிருக்கலாம். அது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, பொறுப்புகள் பக்கத்தில் லாப நட்டம் அப்படின்னு வந்தால் அது வந்து லாபம். அதே இது லாப நட்ட பகிர்வு என்று சொத்துக்கள் பக்கத்தில் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நட்டம். புரிஞ்சுக்கோங்க சரியா. பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி, இந்த 3 தான் பிரித்து கொடுக்காதது. எதெல்லாம் பிரித்து கொடுக்காதது, லாப நட்ட பகிர்வு, பொதுக்காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி. சரியா. இதை நம்ம பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கும்போது எவ்வளோ ரூபாய் பிரித்து கொடுக்க இருக்குது, லாப நட்ட பகிர்வு வந்து 20,000. அப்போ லாபம் 20,000 இருக்குது. அந்த 20,000 பிரித்து கொடுக்கவில்லை. அடுத்தல பொதுகாப்பு 5,000 இருக்குது, அதை பிரித்து கொடுக்கவில்லை. தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000 இருக்குது, அதை பிரித்து கொடுக்கவில்லை. அப்போ 20,000 ஒரு 5,000 ஒரு 15,000 அப்படின்னா 20, 25, 30, 40. இந்த 40,000 நாம் பிரித்து கொடுக்கல. யாருக்கு, ரத்னகுமார் ஆரோக்கியதாஸுக்கு. இந்த 2 பேருக்கு தான் பிரித்து கொடுக்கணும். அவங்க டேவிட் என்பவரை கூட்டாளியாக சேர்க்கிறார்கள், அவருக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டேவிட் வந்து இப்போ தான் வராரு. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே பழைய ஆட்கள் 2 பேர் இருக்காங்க, ரத்னகுமார் ஆரோக்கியதாஸ். அந்த 2 பேருக்கும் இந்த 40,000 பிரித்து கொடுக்கணும். எப்படி பிரித்து கொடுக்கணும், 2 பேருக்கும் என்ன அடிப்படையில் 2 பேருக்கும் பாதி பாதியாக கொடுத்துடலாமா, கிடையாது. ஏன் கிடையாது, அவங்க எப்படி பிரிச்சுக்கிட்டாங்களாம், லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் இந்த கொஸ்டினில் முதல்ல அவருக்கு பாருங்கள், ரத்னகுமார் மற்றும் ஆரோக்கியதாஸ் என்னும் கூட்டாளிகள் முறையே 3:2 என்னும் விகிதத்தில் லாபம் நட்டம் பகிர்ந்து வந்தனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாபம் வந்தாலும் சரி நட்டம் வந்தாலும் சரி 3 பங்கு ரத்னகுமாருக்கு நட்டம், லாபம் வந்தாலும் 3 பங்கு ரத்னகுமாருக்கு. அதே மாதிரி 2 பங்கு, லாபம் வந்தாலும் 2 பங்கு ஆரோக்கியதாஸுக்கு தான், நட்டம் வந்தாலும் 2 பங்கு ஆரோக்கியதாஸுக்கு தான். அப்போ இந்த மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது, ரத்னகுமாருக்கு 3 பங்கு, ஆரோக்கியதாஸுக்கு 2 பங்கு, மொத்தம் 5 பங்கு இருக்குது. 5 பங்கில் 3 பங்கு ரத்னகுமாருக்கு, 5 பங்கில் 2 பங்கு ஆரோக்கியதாஸுக்கு. இப்போ இந்த 40,000 பிரித்து கொடுக்கணும். எந்த 40,000, லாப நட்ட பகிர்வு 20,000, பொதுக்காப்பு 5,000, தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000. அப்போ 40,000 3 பங்கு யாருக்கு பிரிக்கணும், ரத்னகுமாருக்கு. அப்போது 40,000 பெருக்கல் 3/5 அப்படின்னு போட்டோம். ஏன் 3/5 போடணும், 5 பங்கில் 3 பங்கு ரத்னகுமாருக்கு. அதனால் அந்த 40,000 போட்டு 3/5 போடணும். அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ரத்னகுமாருக்கு. அடுத்தால 40,000 போட்டு 2/5 போடணும். ஏன் 2/5 போடணும், 5 பங்கில் 2 பங்கு ஆரோக்கியதாஸுக்கு. அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் யாருக்கு, ஆரோக்கியதாஸுக்கு. இப்படி பிரித்து கொடுக்கும்போது இந்த லாபங்கள் கிடைப்பதனால் கூட்டாளிகளின் முதல் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ கூட்டாளிகள் முதல் அதிகரித்தா என்ன செய்யணும், கூட்டாளிகள் முதலை வர வைக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து கூட்டாளிகளின் முதல் அதிகரிக்கா அல்லது அது குறையுதா அப்படின்னு பாரு. முதல் அதிகரிச்சிட்டா அப்போ முதல் கணக்கை வர வச்சிரு, முதல்ல வர வைக்கணும். அப்போ எதையா பற்று வைக்க,
என்ன காரணத்துக்காண்டி வரவு வந்து வரவு முதல் அதிகரிச்சதோ அந்த காரணத்தை போல் என்ன செஞ்சிரு, பற்று வச்சிரு. இப்போ முதல் அதிகரிக்கி எதனால் அதிகரிக்கி? லாபம் பிரித்து கொடுக்காமல் 20,000 இருக்குது, அதனால் அதிகரிக்கி. பொதுக்காப்பு பிரித்து கொடுக்காம இருக்குது, அதனால் முதல் அதிகரிக்கி. தொழிலாளர் ஈட்டு நிதி பிரித்து கொடுக்கல, அதனால் முதல் அதிகரிக்கி. அதனால் இந்த 3 காரணத்தினால முதல் அதிகரிக்கி. அதனால் நாம் முதல்ல வர வச்சுருக்கோம். அப்போ இந்த 3 காரணத்தையும் என்ன செய்யணும், பற்று வச்சிடணும். இப்போ ஆன்சருக்கு வாங்க. இங்கே பாருங்கள், லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று 20,000, பொது காப்பு கணக்கு பற்று 5,000, தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று 15,000. அப்போ இந்த 20,000, 5,000, 15,000 இந்த இவ்வளோத்தையும் பற்று வச்சோம். ஏன் பற்று வச்சோம் அப்படின்னா, உனக்கு நான் ஷார்ட்டாக குறுக்கு வழியில் சொல்லி கொடுத்தேன். சார் முதல் அதிகரிச்சிருக்கு சார், அதனால் முதல் அதிகரித்தா கூட்டாளிகளில் முதல் கணக்கை வர வைக்கணும். ரத்னகுமார் முதல் கணக்கு வரவு, ஆரோக்கியதாஸ் முதல் கணக்கு வரவு. எவ்வளவு வரவு? ஒருத்தருக்கு 24,000 இருக்குது, ஒருத்தருக்கு 16,000 இருக்குது. அப்போ இந்த முதல்ல வரவு வச்சுருக்கோம். எதை சார் பற்று வைக்கணும்? எந்த காரணத்தினால் முதல் வர வைக்கப்பட்டதோ அந்த காரணத்தை அனைத்தையும் என்ன செஞ்சிரு, பற்று வச்சிரு. அப்போ லாப நட்ட பகிர்வு கணக்கு பற்று, பொதுக்காப்பு கணக்கு பற்று, தொழிலாளர் ஈட்டு நிதி கணக்கு பற்று. சார் இந்த பற்று வச்சுட்டேன் சார், 20,000, 5,000, 15,000, அது ஓகே. இந்த வரவில் 24,000 இருக்குது, 16,000 இருக்குது, என்ன சார் அப்படின்னு கேட்டால், இந்த 20,000 லாபம், பொதுக்காப்பு 5,000 லாபம், தொழிலாளர் ஈட்டு நிதி 15,000, இந்த 3மே 20, 5, 15, இந்த 3ஐயும் கூட்டினா 40 வருது. இந்த 40,000த்தையும் ரத்னகுமாருக்கும் பிரித்து கொடுக்கணும், ஆரோக்கியதாஸுக்கும் பிரித்து கொடுக்கணும். எப்படி பிரித்து கொடுக்கையா? அப்போது ரத்னதாஸுக்கு 3 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பங்கில்? 5 பங்கில். அப்போது 40,000 பெருக்கள் 3/5 அப்படின்னு போட்டால் அடி கொடுத்தா எவ்வளோ வரும்? 24,000 வந்துடும். ஆரோக்கியதாஸுக்கு 40,000 பெருக்கள் 2/5ன்னு போட்டால் 16,000 வந்துடும். சரியா? அடுத்தல விளக்க குறிப்பு. பகிர்ந்து தர லாபம் மற்றும் காப்பு பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு என்ன செய்யப்படுகிறது? பழைய விகிதத்தில் மாற்றப்பட்டது அப்படின்னு என்ன செய்யணும்? எழுதிடணும். ஓகே. அடுத்தால சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா புதிய ஒரு ஆளை சேர்க்கும்போது பழைய ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் ரீவேல்யூ பண்ணுவாங்க. அதாவது பழைய ஆட்கள் 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, ஏற்கனவே ஒரு தொழிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த தொழிலை நடத்தும்போது ஒரு கட்டிடம் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிடுமே, அந்த கட்டிடத்தின் மதிப்பு 1,00,000 ரூபா. அப்போது அந்த கட்டிடம் அவங்க வாங்கும்போது 1,00,000, அது வந்து ஏட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்கிய உடனே அதை வந்து அந்த புத்தகத்தில் பதிஞ்சு வச்சுருப்பாங்க, கட்டிடத்தின் மதிப்பு 1,00,000 அப்படின்ட்டு. ஆனால் கட்டிடம் இன்றைய மதிப்பு 4,00,000 மாறிடும், அல்லது 1,50,000 மாறிடும். அது என்ன, எதுக்காக மாறுது? அந்த கட்டிடத்தின் மதிப்பு அதிகரிக்கு. இப்படி சில சொத்துகள் அதிகரிக்கும், சில சொத்துகள் குறையும். எப்படி குறையும் அப்படின்னா, ஒரு மிஷினை 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, வாங்கும்போது 1,00,000. அப்போ வாங்கினோன்னா 1,00,000 என்று புக்கு மதிப்பு ஏட்டு மதிப்பு சொல்லும். ஆனால் இன்றைய மதிப்பு அது அந்த மிஷின் வந்து 1,00,000 எனக்கு அது இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, அந்த மிஷின் வந்து மதிப்பு குறைஞ்சிரும். வர நாட்கள் ஆக மதிப்பு குறையும். இப்படி சில சொத்துகள் மதிப்பு அதிகரிக்கும், சில சொத்துகள் மதிப்பு குறையும். அப்படி குறைஞ்சிருக்கா அல்லது கூடியிருக்கா அப்படிங்கிறத வேல்யூ பண்ணணும். அப்படி வேல்யூ பண்ணுறதுக்கு பிறகு மறுமதிப்பீடு. இரண்டாவதாக திரும்ப அந்த ரீவேல்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மறுமதிப்பீடு செய்வாங்க. அதை வாசிக்க கவனிங்க. கூட்டாண்மையில் கூட்டாளி ஒருவரை சேர்க்கும்போது சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடலாம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஏட்டு மதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொத்தை என்றைக்கு வாங்குகிறாங்களோ அன்னைக்கு புக்கில் அக்கௌண்ட்ஸு நோட்டில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா,
அந்த ஏட்டின் மதிப்பை எழுதி வச்சுருவாங்க. அப்போ புக்கில் ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 1,00,000 அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. வாங்கியது இயந்திரம் வாங்கியது 1,00,000. அப்போ இயந்திர கணக்கு 1,00,000 அப்படின்னு காட்டும் புக்கு. அது வந்து ஏட்டு மதிப்பு. ஏடு அப்படின்னா என்னது? புக் அப்படின்னு அர்த்தம். ஏடுன்னா என்னது? புக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புக்கு வேல்யூ என்ன காட்டுது அப்படின்னா 1,00,000 அப்படின்னு காட்டும். ஆனால் அவங்க வாங்கின அன்னைக்கு எழுதி வச்சுருப்பாங்க அந்த புக்கில் 1,00,000 அப்படின்ட்டு. ஆனால் 4 வருஷம் கழித்து அந்த புக்கை பார்த்தா 1,00,000 தான் என்ன செய்யும்? காட்டும். புக் வேல்யூ 1,00,000 அப்படின்னு காட்டும். ஆனால் 4 வருஷம் கழித்து அந்த இயந்திரத்தின் நடப்பு மதிப்பை பார்த்தா 1,00,000 இருக்குமா? இருக்காது. ஏன் இருக்காது? அந்த இயந்திரம் மதிப்பு குறைஞ்சிரும். வாங்கும்போது 1,00,000 இருந்தால் அது 50,000 போகும், அல்லது 80,000 போகும். நிச்சயமாக 1,00,000 நிச்சயாது போகாது. அதனால் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடலாம். எனவே அவை மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது. சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பை தீர்மானிப்பது மறுமதிப்பீடு எனப்படுகிறது. மறுமதிப்பீடு தயாரிப்பதற்கான காரணங்கள், அதாவது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பை தீர்மானிப்பது பேர் தான் மறுமதிப்பீடு. சரியா? சரி, அதுக்கு பின்வருமான காரணங்கள் இருக்குது. நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நேர்மையான நிதிநிலையை அறிவது. சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யும் மூலம் கிடைக்கப்படும் லாபத்தை கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து தருவது. அதாவது இந்த மறுமதிப்பீடு செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையான சொத்து எவ்வளவு, உண்மையான பொறுப்பு எவ்வளவு, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் நிதி நிலைமை அப்படின்னு அர்த்தம். சொத்து எவ்வளோ இருக்குது, பொறுப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் நிதி நிலைமையை அறிவது அப்படின்ட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். நிதி நிலைமை அறிவதுன்னா அதுதான். நிதி நிலைமை அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதை ஒருத்தனோட அவனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படிப்பா இருக்குது அப்படின்ட்டு வேல்யூ பண்ணோன்னா எதை வச்சு வேல்யூ பண்ணுவாங்க? அவனுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளவு பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. பொறுப்புன்னா அது கடன்கள். சொத்துன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய சொத்து இருக்கும். நிலம் இருக்கும், கட்டிடம் இருக்கும், இயந்திரம் இருக்கும், மிஷின் இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சொத்துக்களில். இப்போ சொத்து நிறையா இருக்குது, பொறுப்பு குறையா இருக்குது அப்படின்னா அவனோட நிதி நிலைமை நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சொத்து குறையா இருக்குது, ஒருத்தனுக்கு 1,00,000 ரூபாய்க்கு தான் சொத்து இருக்குது, 5,00,000 ரூபாய்க்கு கடன் இருக்குது அப்படின்னா அவன் நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நிதி நிலைமை எதோடு தொடர்புடையது? சொத்துக்களோடும் பொறுப்புகளோடும் தொடர்புடையது. நிறுவனத்தின் உண்மையான மற்றும் நேர்மையான நிதி நிலைமையை அறிந்து கொள்வதற்கு இந்த மறுமதிப்பீடு இருக்குது, காரணமாக இருக்குது. மறுமதிப்பீடு செய்வதற்கான காரணம் முதல் காரணம் நிதி நிலைமையை அறிஞ்சு கொள்ளலாம். அடுத்தல சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்வதன் மூலம் அந்த கிடைக்கக்கூடிய லாபம், அதாவது லாபம் இருக்குது அப்படின்னா அந்த லாபத்தை அவங்க முதல் கணக்குக்கு மாற்றிடலாம். யாருக்கு? கூட்டாளிகளுக்கு என்ன செஞ்சிடலாம்? பிரித்து கொடுத்துடலாம். லாபம் வந்தாலும் பிரித்து கொடுத்துடலாம், நட்டம் வந்தாலும் பிரித்து கொடுத்துடலாம். அடுத்தால சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்து கணக்கில் கொண்டு வருவதற்கு 2 முறைகள் உள்ளன. ஒன்று, சொத்துகள் மற்றும் பொறுப்புகளின் திருத்திய மதிப்பை ஏடுகளில் காட்டப்பெறுவது. இன்னொன்று, சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பை ஏடுகளில் காட்டாமல் இருப்பது. 2 முறையில் இங்கே என்ன செய்ய போகிறோம்? இந்த சொத்துக்களின் மதிப்பை புக்கில் கொண்டு காட்டுவோம், இன்னொன்று காட்ட மாட்டோம். அது எப்படி அப்படின்னு கேட்டால், சில சொத்து கூடி இருக்குது அப்படின்னா அந்த சொத்தின் மதிப்பை புக்கில் காட்டிடுவாங்க. இயந்திரம் கட்டிடம் 1,00,000க்கு வாங்கினோம், இப்போ மதிப்பு ஏற்றம் பெற்று 1,50,000 ஆகிட்டு. அல்லது இயந்திரம் 1,00,000க்கு வாங்கினோம், மதிப்பு குறைஞ்சி 70,000 ஆகிட்டு. இதை புக்கில் காட்டுவாங்க. சில விஷயத்தை காட்ட மாட்டாங்க. அது என்னென்னா, நற்பெயர் என்ற சொத்து கூடியிருக்கும். சில நேரம் அந்த கூடின விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, காட்டாமல் அதை முதலோடு என்ன செய்வாங்க, பழைய கூட்டாளி முதலோடு சேர்த்துருவாங்க. புதிய கூட்டாளி கொண்டு வர ரொக்கத்தோடு அதை என்ன செய்வாங்க, அதை மெர்ஜ் பண்ணுவாங்க. அதாவது அதை அந்த புதிய கூட்டாளி கொண்டு வர முதலுக்கு
எவ்வளோ நற்பெயர் கொண்டு வரணும் என்பதை விளக்குவாங்க. அதை நம்ம பின்னால் அந்த பயிற்சி கணக்கு வரும்போது உங்களுக்கு பயிற்சி கணக்கோ எடுத்துக்காட்டு கணக்கு வரும்போதோ நான் உனக்கு சொல்லித்தரேன். இந்த பழைய புத்தகங்கள் இந்த புத்தகம் வந்து புதிய புத்தகம், புதிய சிலபஸ். இந்த புதிய சிலபஸில் வந்து நற்பெயரை வந்து காட்டுறதில்லை. நற்பெயர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு புலனாகா சொத்து அப்படின்னு சொல்லி நற்பெயரை சொத்தின் பக்கத்தில் காட்டாமல் புதிய கூட்டாளி கொண்டு வரக்கூடிய தொகையை நற்பெயரை கண்டுபிடிச்சி பழைய கூட்டாளிகளின் முதலோடு சேர்த்துருவாங்க. இதை எப்படி சேர்க்காங்கிறத அந்த கணக்கு வரும்போது உனக்கு நான் சொல்லி காமிக்கேன். சரியா? இப்போ உனக்கு சொன்னால் புரியாது, அந்த கணக்கை காமிச்சு உனக்கு சொல்லி காமிக்கேன். இப்போ நம்ம முதல்ல சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை ஏடுகளில் எவ்வாறு காட்டுவதற்கான அந்த விவரங்களை சொல்கிறேன். இம்முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் திருத்திய மதிப்பு கூட்டாளியை சேர்த்தவுடன் கணக்கேடுகளில் தயாரிக்கப்படும் இருப்புநிலை குறிப்பிலும் காட்டப்படும். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அதிகரிக்கும் மற்றும் குறையும் மதிப்பினை பதிவு செய்ய மறுமதிப்பீடு கணக்கு தயாரிக்கப்படுகிறது. அதாவது இந்த முறையில் சொத்துக்களின் மதிப்பு குறைஞ்சாலும் அல்லது கூடினாலும் அதை இருப்புநிலை குறிப்பில் காட்டணும். அப்படி காட்டணும்னா என்ன செய்யணும் சார் அப்படின்னு கேட்டால், அதற்கு மறுமதிப்பீடு கணக்கு செய்யணும். மறுமதிப்பீடு கணக்கு எப்படி சார் செய்யணும்? நம்ம இப்போ அதை செய்கிறதுக்கு தான் போகிறோம், இன்னும் பின்னால் தான் செய்ய போகிறோம். மறுமதிப்பீடு கணக்கை செய்யறதுக்கு எப்படி செய்யலாம்ங்கிறது பின்னால் இருக்குது, நான் சொல்லித்தரேன். மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து சரிகட்டப்பட்ட லாப நட்ட கணக்கு என்று அழைக்கப்படும். அப்போ என்ன அர்த்தம் சார்? லாப நட்ட கணக்கு வந்து லாப நட்ட கணக்கில் சில விஷயங்கள் விடுபட்டால் அந்த விடுபட்ட விஷயங்களை திருப்பி சேர்த்து செய்கிறதுக்கு பேர் தான் அதை சரிகட்டப்பட்ட, ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது சரிகட்டப்பட்ட லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கில் சில விஷயத்தை விட்டு விஷயங்கள் அதை வந்து திருப்பி நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு பிறகு மறுமதிப்பீடு கணக்குக்கு இன்னொரு பேர் சரிகட்டப்பட்ட லாப நட்ட கணக்கு என்றும் அழைக்கப்படும். இது ஒரு பெயரளவு கணக்கு, இது ஒரு நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த நம்ம கோல்டன் ரூல்ஸில் படிச்சிருக்கோம். ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு அப்படின்னு 3 கணக்கு படித்தோம்ல. அந்த 3 கணக்கில் மறுமதிப்பீட்டு கணக்கு என்னது? பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட். சரியா? அடுத்தது சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போதும் வரவு செய்யப்படும். எது? மறுமதிப்பீடு கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து கணக்கு செய்வதற்கான ஒரு இந்த வார்த்தை கணக்கு செய்வதற்கு மிகவும் பயன்படும். மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வைப்போம். எப்போ வரவு வைப்போம் சார் அப்படின்னா, சொத்துக்களின் மதிப்பு அதிகரித்தா பொறுப்புகளின் மதிப்பு குறைஞ்சா. இந்த லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்காங்க. எத்தனாவதுன்னா, முதல் பேராகிராஃபில் கீழே இருந்து 4வது லைனில் இருக்குது. முதல் பேராகிராஃபில் கீழே இருந்து 4வது லைன். மறுமதிப்பீட்டு கணக்கு சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் மற்றும் பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போதும் வரவு செய்யப்படும். இதை நான் உனக்கு விளக்குறேன் பாரு. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போ வரவு வைக்கணும்? சொத்தின் மதிப்பு அதிகரித்தா. சொத்தின் மதிப்பு அதிகரித்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொத்தின் மதிப்பு அதிகரித்தா எதை வரவு வைக்க வேண்டும்? மறுமதிப்பீட்டு கணக்கை வர வைக்க வேண்டும். புரியுதா உனக்கு? அப்போ மறுமதிப்பீட்டு கணக்கை வர வைக்கணும் சார், அப்போ எதை பற்று வைக்கணும் சார் அப்படின்னு கேட்கணும்ல நீங்கள். மறுமதிப்பீட்டு கணக்கை வர வச்சாச்சு. அதாவது ஒரு குறிப்பேடு நம்ம வந்து இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் தான் கணக்கை செய்வோம். ஒரு வரவு வச்சா அந்த வரவுக்கு நிகரான பற்று வச்சிடணும். ஒரு பற்று வச்சா அந்த பற்றுக்கு நிகரான வரவு வச்சிடணும். அதாவது எத்தனை ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய்க்கு பற்று வச்சுருக்கோமோ அவ்வளோ ரூபாய்க்கு வரவு வச்சிடணும். எவ்வளோ ரூபாய்க்கு வரவு வச்சோமோ அவ்வளோ ரூபாய்க்கு பற்று வச்சிடணும். பற்றும் வரவும் சமமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய கணக்கின் விதியை இரட்டை பதிவு முறையின் அடிப்படையில் பதிவு செய்கிறோம்.
இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? ஒவ்வொரு பற்றிற்கும் நிகரான வரவு என்ன செய்யும்? இருக்கும். அப்போ இங்கே வந்து எதை வர வைக்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால் மறுமை வீட்டு கணக்கை வர வைக்க சொல்லியிருக்கு. மறுமை வீட்டு கணக்கை வரவு வச்சா எதை பற்று வைக்க சொல்லியிருக்கு? சொத்து அதிகரித்தாலும் பற்று வச்சிரு, பொறுப்பு குறைஞ்சாலும் பற்று வச்சிரு. புரியுதா உனக்கு? சொத்து அதிகரிச்சிருக்கா அல்லது பொறுப்பு குறைஞ்சிருக்கா அப்படின்னு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டால் அது கொஸ்டினில் இருக்கும். சொத்தின் மதிப்பு இவ்வளோ அதிகரிச்சிருக்கு, பொறுப்பின் மதிப்பு இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போது சொத்தின் மதிப்பு அதிகரித்தாலும் பற்று வச்சிரு, பொறுப்பின் மதிப்பு குறைஞ்சாலும் பற்று வச்சிரு, மறுமை வீடு கணக்கை வர வச்சிரு. புரியுதா உனக்கு? அதே போல் சொத்தின் மதிப்பு குறையும் போதும் பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போதும் மறுமை வீடு கணக்கை பற்று வைக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, சொத்தின் மதிப்பு குறைஞ்சிட்டுனாலும் பொறுப்பின் மதிப்பு அதிகரிச்சிட்டுனாலும் மறுமை வீடை பற்று வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட். சொத்து அதிகரித்தாலும் பொறுப்பு குறைஞ்சாலும் ஒன்று தான். அதே போல் சொத்து குறைஞ்சாலும் பொறுப்பு அதிகரித்தாலும் ஒன்று தான். புரியுதா உனக்கு? நான் சொல்லுது குழம்புதா? திரும்ப ஒரு சொல்கிற மாதிரி, சொத்து அதிகரித்தாலும் பொறுப்பு குறைஞ்சாலும் லாபம் தாயா. பொறுப்பு குறைஞ்சாலும் என்னது? லாபம் தான். பொறுப்புன்னு என்னதுயா அப்படின்னு கேட்டால் கடன்கள் நாம் கொடுக்க வேண்டியது குறையுது அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் ஒருத்தனுக்கு 15,000 கொடுக்கணும், 15,000 கொடுக்காண்டான், 10,000 தான் கொடு அப்படின்ட்டு கணக்கு ரெண்டாவது சொல்கிறாங்க. 5,000 போக்கு எழுதிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பொறுப்பு குறையுது. பொறுப்பு குறைஞ்சாலும் லாபம் தான். அதே போல் சொத்து அதிகரித்தாலும் லாபம் தான். அப்போது நீ ஷார்ட்டாக ஒரு மெத்தட் வச்சுக்கணும். லாப இனமா நட்ட இனமா? லாப இனம்னா மறுமை பீட என்ன செஞ்சிரு? வர வச்சிரு. நட்ட இனம்னா மறுமை பீட பற்று வச்சிரு. இப்படி ஷார்ட்டாக படிச்சுக்கணும். ஷார்ட்டாக படித்தா தான் ஒரு புரியும், சும்மா படிக்கக்கூடாது. இதை பற்றி உனக்கு என்ன விளக்கங்கள் இருந்தாலும் அருமையாக நான் விளக்குவேன். நீ ஃபோனில் சொன்னான் சரியா? ஃபோனில் நீ இதை பற்றி கேளு, உனக்கு விளக்கம் கடுமையாக கொடுப்பேன். சரியான விளக்கம் உனக்கு நிறைய தருவேன். நீ தான் இப்போ பேசிக்கிறணும் ஃபோனில், சரியா? அடுத்தது இப்போ மறுமை பீட வர வைக்கிறதையும் பற்று வைக்கிறதையும் எழுதியாச்சு. அடுத்தது பதிவு பெறாத சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் அதை மறுமதிப்பீடு கணக்கில் வரவு செய்யப்படும். பதிவு பெறாத சொத்துக்கள் ஏதேனும் இருப்பினும் அது மறுமதிப்பீடு கணக்கில் வரவு செய்யப்படும். மற்றும் பதிவு பெறாத பொறுப்புகள் இருப்பின் அது மறுமதிப்பீடு கணக்கில் பற்று செய்யப்படும். அதிலிருந்து கிடைக்கும் லாபம் அல்லது நட்டம் பழைய கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு பழைய லாபத்தில் மாற்றப்படும். மறுமதிப்பீடு கணக்கின் பற்று மொத்த தொகையை விட வரவு மொத்த தொகை அதிகமாக இருப்பின் அந்த வேறுபாட்டு தொகை மறுமதிப்பீட்டு லாபம் ஆகும். மறுமதிப்பீட்டின் வரவு பக்கத்தின் மொத்தத்தை விட பற்று பக்கத்தின் மொத்தம் அதிகமாக இருந்தால் வேறுபாட்டு தொகை நட்டமாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன். அதாவது பதிவு பெறாத சொத்துக்கள் இருந்தால் அப்புறம் என்னதுன்னா, சில சொத்துக்களை வாங்கியிருப்பாங்க, அதை புக்கில் பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படி பதிவு பெறாத விஷயங்கள், அதாவது லாபமான விஷயங்கள் இருந்தால் மறுமதிப்பீட்டு கணக்கில் வரவு பக்கத்தில் இருக்கும். நட்டமாக இருந்தால் மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று பக்கத்தில் இருக்கும். இப்படி வரவு பக்கம் அதிகமாக இருந்தால் லாபம், பற்று பக்கம் அதிகமாக இருந்தால் நட்டம். சரியா? இப்போ கொஸ்டினை பாருங்கள், சீக்கிரம் சொல்லி முடிச்சிருந்தேன். சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது அப்படின்னு ஒன்று, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீ படிக்கணும். சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்று மறுமதிப்பீடு கணக்கு வரவு. சொத்துக்களின் மதிப்பு குறையும் பொழுது மறுமதிப்பீடு கணக்கு பற்று குறிப்பிட்ட சொத்து கணக்கு வரவு. பொறுப்புகளின் மதிப்பு அதிகரிக்கும் போது மறுமதிப்பீடு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு வரவு. பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போது இப்படி இருக்குது. இந்த ஃபார்முலாவை நீ வீட்டில் வாசி. இதை வாசித்து நீ படித்தாலாம் படிக்க முடியாது. இத்தனை ஃபார்முலாவை நீ மனசில் வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நீ இருக்க மாட்டாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ இத்தனை ஃபார்முலாவையும் நீ வீட்டில் வாசித்து பாரு. பக்க நம்பர் எத்தனாம் பக்கத்தில் இருக்குது? 142ஆம் பக்கத்தில் இருக்குது.
பக்க நம்பர் 142 பக்கத்தில் இருக்குது. இத்தனை ஃபார்முலா இருக்குது சார், இதை எப்படி நாங்கள் மனசில் வைக்க? இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நான் சொல்லதை மட்டும் நீ பாரு, கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை படிச்சிடுவேன். இந்த சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது குறிப்பிட்ட சொத்து அப்படின்னு இருக்குது, சொத்துக்களின் மதிப்பு இதெல்லாம் நீ பார்க்கவே பார்க்காத. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை கவனி. இதில் இந்த கொஸ்டினை வாசிக்கும்போது இந்த கொஸ்டின் லாப இனமா அல்லது நட்ட இனமான்னு பாரு. லாப இனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும். அப்போ லாப இனம் என்றால் அந்த மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வச்சிரு. புரியுதா உனக்கு? நல்லா கவனிக்கும். லாபம் என்னன்னா மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வச்சிரு. மறுமதிப்பீட்டு கணக்கை வர வைக்கும்போது எதை சார் பற்று வைப்போம் அப்படின்னா, சொத்து மதிப்பு அதிகரித்தாலும் பற்று வச்சிரு, பொறுப்பு மதிப்பு குறைஞ்சாலும் பற்று வச்சிரு. புரியுதா உனக்கு? சொத்து மதிப்பு அதிகரித்தாலும் பற்று, பொறுப்பு மதிப்பு குறைஞ்சாலும் பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. பொறுப்புனா ஒரு 15,000 கொடுக்க வேண்டிய இடத்துல 10,000 தான் கொடுக்கணும், 5,000 கொடுக்காண்டா அப்படின்னா அது பொறுப்பு மதிப்பு குறையுது. அப்போ இது லாப இனமா அப்படின்னு பார்த்தா லாப இனம். சரியா? லாப இனம்னா மறுமதிப்பீட்டு கணக்கை வரவு வச்சிரு, மற்ற விஷயத்த பற்று வச்சிரு. அதே போல் நட்ட இனம்னா மறுமதிப்பீட்டு கணக்கை பற்று வச்சிரு, எந்த சொத்து குறைஞ்சா வரவை, பொறுப்பு அதிகரித்தாலும் வரவை. சரியா? இந்த ரெண்டே இது சிந்தனையாக ஒன்று வச்சுக்கணும். சொத்து அதிகரித்தாலும் பற்று, பொறுப்பு குறைஞ்சாலும் பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. இந்த 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 குறிப்பேட்டில் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு லாப இனம். சொத்து அதிகரித்தாலும் லாபம் தான், பொறுப்பு குறைஞ்சாலும் லாபம் தான். அப்போ சொத்து அதிகரித்தாலும் பற்று வச்சிரு, பொறுப்பு குறைஞ்சாலும் பற்று வச்சிரு, மறுமதிப்பீட்டை வர வச்சிரு. அப்போ என்ன அர்த்தம்? லாபம் வந்துச்சா மறுமதிப்பீட்டு கணக்கை வரவை. அதே போல் நட்ட இனம்னா என்ன அர்த்தம்னா, சொத்து குறையும், சொத்து குறைஞ்சா நட்டம். அதே போல் பொறுப்பு அதிகரிக்கும். நம்ம 15,000 கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல 25,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யுது? பொறுப்பு என்ன செய்யுது? அதிகரிக்கி. அப்போ பொறுப்பு அதிகரித்தாலும் சொத்து குறைஞ்சாலும் என்ன செய்யணும்? மறுமதிப்பீட்டு கணக்கை பற்று வச்சிரு, சொத்து கணக்கையும் பொறுப்பு அதிகரித்ததையும் வர வச்சிரு. சரியா? நீ கணக்கு செய்யும்போது உனக்கு புரியும். இப்போ பாரு, இந்த கொஸ்டினில் காமிக்க 142 பக்கம். பக்கம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4. ராஜேஷ் மற்றும் ரமேஷ் என்ற கூட்டாளிகள் 3:2 என்னும் விதத்தில் லாப நட்டம் பகிர்ந்து வந்தனர். ராமன் என்பவரை புதிய கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர். அவர்கள் புதிய லாப விகிதம் 5:3:2. பின்வரும் மறுமதிப்பீட்டு கணக்குகள் செய்யப்பட்டன. தேவையான குறிப்பீடுகளிலிருந்து மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்கவும். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ராஜேஷ் ரமேஷ் அப்படிங்கிறவங்க 3:2 என்ற விதத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். அவங்க யாரை புதுசாக ஒருத்தனை சேர்க்காங்க அப்படின்னா, ராமன் என்பவரை புதிய கூட்டாளியாக என்ன சேர்க்கிறார்கள். இதில் பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்கு, கட்டிடத்தின் மதிப்பு 15,000 உயர்த்தப்பட்டது. அப்போது இயந்திரத்தின் மதிப்பு 4,000 குறைக்கப்பட்டது. வர ஐயக்கடன் ஒதுக்கு 1,000 குறைக்கப்பட்டது. வர ஐயக்கடன்னா என்ன அர்த்தம்னா, கடனாளிகள் தர வேண்டிய விஷயத்தில் 1,000 ரூபா தர மாட்டான் அப்படின்னு இருக்கு. அப்போ சொத்து குறையுது. அந்த 1,000 சொத்து குறையுது. இயந்திர மதிப்பு 4,000 சொத்து குறையுது.
அப்போது இந்த கீழே உள்ள ரெண்டும் நட்டம், மேலே உள்ள கட்டிடத்தின் மதிப்பு மட்டும் 15,000 உயர்த்தப்பட்டது. அப்போது லாப இனம் வந்து லாப இனம், ஆவும் ஈயும் நட்ட இனம். அப்போ நான் உனக்கு சொல்லியிருக்கேன், லாபம் வந்தால் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். லாபம் வந்தால் மறுமை வீட்டு கணக்கை வரவு வச்சிடணும். அப்போ மறுமை வீட்டு கணக்கு வரவு 15,000. அப்போ எந்த கணக்கு பற்று? கட்டிட கணக்கு பற்று 15,000. சரியா? அப்போ முதல்ல கட்டிடம் வந்து லாப இனம். லாப இனம்னா மறுமை வீட்டு கணக்கை வரவு வச்சிரு. அப்போ மறுமை வீட்டு கணக்கு வரவு எந்த கணக்கு பற்று? கட்டிட கணக்கு பற்று. அதே போல் இயந்திரத்தின் மதிப்பு 4,000 குறைஞ்சிருக்கு, வாரா இயக்கடன் ஒதுக்கு 6,000 உருவாக்கப்பட்டது. வாரா இயக்கடன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு தரக்கூடிய கடனாளிகள் தருவானா தரமாட்டானா அப்படிங்கிற ஒரு ஐயம் ஏற்பட்டது. ஐயம்னா சந்தேகம். அது எவ்வளவா? 1,000 ரூபா. 1,000 ரூபா வந்து வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு, அப்போ 1,000 ரூபா சொத்தில் குறையுது. அப்போ ஆவண்ணாவும் ஈயும் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவண்ணாவும் ஈயும் என்ன அர்த்தம்? சொத்து குறையுதுன்னு அர்த்தம். சொத்து குறைஞ்சா என்ன செய்யணும்? மறுமை வீட்டு கணக்கை பற்று வச்சிடணும். எந்த கணக்கை வர வைக்க? இயந்திர கணக்கை வர வைக்கணும். வர இயக்கடன் ஒதுக்க வர வைக்கணும். இங்கே பாருங்கள், கட்டிடம் கணக்கு பற்று. ஏன் பற்று வச்சோம்? சொத்து அதிகரிக்கி மறுமை வீட்டு கணக்கை வர வைக்கணும். அதனால் அதே போல் ரெண்டாவது பாருங்கள், மறுமை வீட்டு கணக்கை பற்று வச்சுருக்கோம். ஏன் பற்று வச்சுருக்கோம்? சொத்தின் மதிப்பு குறைஞ்சி போச்சு, அதனால் பற்று வச்சுருக்கோம். இயந்திர கணக்கு வரவு 4,000, வரா இயக்கடன் ஒதுக்கு 1,000. அடுத்தால 3வது ஒரு குறிப்பேட்டு பதிவு இருக்குது. அதை இப்பவுமே போட்டக்கூடாது. எப்படி போடணும் அப்படின்னா, இந்த 2 குறிப்பேட்டு பதிவையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதற்கு ஒரு மறுமதிப்பீட்டு கணக்கு செய்யணும். மறுமதிப்பீட்டு கணக்கு செய்யும் பொழுது இந்த 2 குறிப்பேட்டுக்கு பற்றிலாம் இந்த 2 குறிப்பேட்டு கணக்கு செய்யும்போது மறுமதிப்பீட்டு கணக்கு செய்யணும். மறுமதிப்பீட்டு கணக்கு செய்யும் பொழுது கட்டணம் என்பது ஒரு பற்று வைக்க வேண்டிய கணக்காக இருக்குது. மறுமதிப்பீட்டு கணக்கில் வரவு சைடில் போயிடும். அதே போல் இயந்திரம் வந்து வரவு கணக்காக இருக்குது, வரா இயக்கணுக்கு பற்றாக இருக்குது. அப்போ நம்ம மறுமதிப்பீட்டு செய்யும்போது அது என்ன செஞ்சிடும்? பற்று பக்கத்தில் போயிடும். இங்கே பாருங்கள், மறுமதிப்பீட்டு கணக்கில் அங்கே வரவு வச்சதெல்லாம் பற்று பக்கம் வந்துட்டு, அங்கே பற்று வச்சதெல்லாம் வரவு பக்கம் வந்துட்டு, அப்படிதானே? அப்போ பற்று பக்கம் எவ்வளோ இருக்குது? 4,000ம் 1,000 தான் இருக்குது. வரவு பக்கம் எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. அப்போ 15,000த்துலேருந்து 5,000 கழிச்சா எவ்வளவு? 10,000. அப்போ 15,000 லாபம், 5,000 ரூபா நட்டம். அப்போ 15,000 லாபம் இருக்குது, 5,000 நட்டம் இருக்குது. 15,000 லாபத்தில் 5,000 கழிச்சா எவ்வளவு? 10,000. அந்த 10,000 பிரித்து கொடுக்கணும். யாருக்கெல்லாம்? ராஜேஷுக்கும் ரமேஷுக்கும். எப்படி? பழைய விகிதத்தில். அவங்க 3:2 விகிதத்தில் தான் என்ன செஞ்சுருக்காங்க? பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தனுக்கு 3 பங்கு, ஒருத்தனுக்கு 2 பங்கு. எதில்? 10,000த்தில். அப்போ 10,000 பெருக்கல் 3/5ன்னு போட்டால் 6,000. 10,000 பெருக்கல் 2/5ன்னு போட்டால் 4,000. சரியா? இதை பிரித்து கொடுக்கும்போது ராஜேஷ் முதல் 6,000 அதிகரிக்கி, அதுக்கு தான் குறிப்பேடு. ராஜேஷ் முதல் கணக்கு இந்த 143ஆம் பக்கம் வாங்க. கவனிச்சுக்கோங்க. அப்போது ராஜேஷ் முதல் வந்து 6,000 அதிகரிக்கி. அப்போ ராஜேஷ் முதல் கணக்கு வரவு 6,000. ரமேஷ் முதல் கணக்கு 4,000 அதிகரிக்கி. ரமேஷ் முதல் கணக்கு வரவு 4,000. என்ன கணக்கு பற்று? மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று. ஏன் மறுமதிப்பீட்டு லாபம் என்ன செய்யப்படுகிறது? பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அப்போ நீ எடுத்துக்காட்டு 4 வரை சொல்லிட்டேன். நீ பயிற்சி கணக்கு 4 வரை பார்த்தோன்னா இதே மாடலில் தான் எங்கே இருக்குது? பயிற்சி கணக்கில் என்ன செய்து இருக்குது. நீ கணக்கு செஞ்சு பாரு. நான் சொல்லிக் கொடுத்த மாடல் அதே மாடலில் பெயர் மற்றும் மாற்றம் இருக்கும். அதை கணக்கை செஞ்சுட்டு சந்தேகம் இருந்தால் நீ எனக்கு ஃபோனில் கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்.
இன்னும் வரக்கூடிய ஒரு ஒரு 4-5 எடுத்துக்காட்டு கணக்குகள் தியரியாக இருக்கும். அந்த தியரியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம அடுத்தால என்ன செய்யலாம், கணக்குக்கு போர்டில் செய்யலாம். நீ செஞ்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு. நன்றி.